வல்லவா வா. உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். இளவரசர் எங்கே? மகாதேவி எங்கே? இந்த கேள்வி என்னிடம் நீ கேட்பாய் என்று தெரிந்துதான் மகாதேவி சிறையிலும் இளவரசர் உடலை வைத்தியர் பாதுகாப்பிலும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். கொன்றவள் தப்பித்து விட்டால் பதில் சொல்வது யார்? அவள்தான் கொண்டாள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? கையும் களவுமாக பிடித்தேன், காவலில் வைத்தேன். மகாதேவி சிறையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருப்பவர் வேட்டைக்கு சென்று விட்டால் அடுத்தபடி இருப்பவர் தானே கவனிக்க வேண்டும். நீ செய்தது மோச செயல். குறையாத நீதியை மோசம் என்று சொல்லும் அளவுக்கு குருடாகிவிட்டது உன் கருத்து. குற்றவாளிக்கு தண்டனை, இதுதான் சோழ நாட்டு நீதி. அவள் குற்றவாளி என்று நீ எப்படி முடிவு செய்தாய்? சபை கூட்டப்பட்டதா? சான்றோர்கள் வாதித்தார்களா? சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்களா? சொந்த விஷயம் சபைக்கு வர வேண்டியதில்லையே. சோழ நாட்டு தளபதியின் தர்மபத்தினியே அந்நாட்டு குலவிளக்கை அணைத்து விட்டாள் என்ற அபகீர்த்தி உன்னை சார வேண்டாம் என்றுதான் அவளை சிறையில் அடைத்தேன். புரிந்ததா? நீ சொல்வது போல அவள் குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டால் சிறை என்ன, சோழ நாட்டின் நடு வீதியை நிற்க வைத்து சித்தவழத்தை சித்தமாயிருக்கிறேன். கொண்டு வா இளவரசரின் பிணத்தை. சிறந்த வைத்தியரை கொண்டு பரிசோதித்து பார்ப்போம். பாம்பு கடி என்பது உண்மையானால் தண்டனை உனக்கு, விஷம் கொடுத்தது உண்மையானால் தண்டனை அவளுக்கு. எங்கே இளவரசன் சவம்? சவம் வேண்டுமா? யாரது? வல்லவனா? உனக்கே இந்த நிலை வந்தது? நான் தான் வேதாயகன். என்னோட ஆச்சரியம். சாமி, பாம்பு கடிங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சுங்க.
ஆனா உசுறு மாத்திரம் கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியா? ஆமா, எங்க வழக்கப்படி மகுடி ஊதி அந்த பாம்பை வரவழைக்கிறேனுங்க. இன்னைக்கு பொழுதுக்குள்ள அந்த பாம்பு வந்து கடிச்சு விஷத்தை எடுத்துட்டா குழந்தை பிழைக்குமுங்க. இல்லாட்டி போனா என் மேல குறை சொல்லாதீங்க. சீக்கிரம் ஏற்பாடு செய். அதுக்கு இப்ப என்னென்ன தேவை? முட்டை, எண்ணெய், பால் எல்லாம் வேணுங்க. இந்தாங்க சாமி, இவரை கடிச்ச பாம்பு வந்ததுங்கன்னா நேரா வந்து விஷத்தை திரும்பி எடுத்துக்கோங்க. மத்த பாம்புகள்லாம் வந்ததுன்னா இந்த முட்டை பால் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடுமுங்க. என்னங்க சாமி, சூரியனும் மறைய போகுதுங்க. எத்தனையோ பாம்புங்க வந்துருச்சுங்க. ஆனா இவரை கடிச்ச பாம்பு மாத்திரம் இன்னும் காணாமுங்க. இவ்வளவு நேரம் வராத பாம்பு இல்லையா வரப்போகுது? சுந்தரா, சுந்தரா, போய் உன் அண்ணியை சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா மாமா கூட இருக்கணும். சரி. வல்லபா, சீக்கிரம் புறப்படு. அம்மா, உன் மழலை மொழி கேட்டு மகிழ் இங்கு நான் இருக்கிறேன். ஆனால் உன் அப்பா எங்கேடா இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? இதோ இருக்கிறேன் மகாதேவி. மகாதேவி, மகாதேவி,
உன்னை இந்த நிலையிலா நான் பார்க்க வேண்டும்? நாகத்தை நம்பினீர்கள், அது நச்சுப்பல்லை காட்டிவிட்டது. அத்தா, இப்போதுதான் நம் கண்மணி அம்மா என்றான். வல்லவ மாவீரரே, வருக வருக. செல்லையா, அருமையான ஆழம். நன்றியுள்ள வேலைக்காரனுக்கு இலக்கணமே நீதான். முன்கூட்டி திட்டம் போட்டால் கூட இவ்வளவு கச்சிதமாக நடக்காதே. இந்தா, இப்போதைக்கு இந்த பரிசு. பரிசு என்ன எஜமான்? அரசு உங்களுக்கே நிலைத்து உங்கள் அருகிலேயே நான் இருந்தால் அது போல. எஜமான், இவன் என்னை அவமானப்படுத்தியிருக்கு. இவ்வளவு விரைவிலே பழுதீர்த்துக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் தப்புவதற்கு பார்த்தான். நான் தான் சாமர்த்தியமாக ஏமாற்றி இங்கு அழைத்து வந்தேன். பார்த்தீர்களா, இந்த பாவையை நம்பாதீர்கள் என்றேன். கேட்டீர்களா அத்தா? கலங்காதே மகாதேவி. எத்தனை துரோகிகள் நம்மை சுற்றி இருந்தாலும் எள்ளத்தனையும் அசைத்து விட முடியாது. கருணாகரா, உன் திட்டங்கள் பறித்து விட்டன என்று திமிர் கொண்டாடையாதே. தர்மத்தின் வாழ்வதை தூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதை மறவாதே. தத்துவஞான வித்தகரே, உமது சரித்திரத்தின் கடைசி நாள் இது. என்ன பேச வேண்டுமோ பேசும். பேசுவதென்னடா பித்தம் பிடித்தவனை? அரசை சதுரங்கமாக்கி அரசகுமாரனை ஆட்டக்காயாக்கி உன் வெறித்தனத்தை நடத்துவதற்கு நீ செய்யும் முயற்சியின் கடைசி அங்கம் இது. ஐயோ பாவம், சாக கிடக்கும் நோயாளி மனமாக போகும் இளைஞனுக்கு மரணம் வந்து விட்டது என்று கதறினானா? வல்லபா, நீ சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டாயா? நீ நல்லவன் என்பதால் முன்கூட்டியே அறிவிக்கிறேன். நாளை நீ உயிருடன் இருக்கப் போவதில்லை. எஜமான், இவனை கொல்வதில் பயனில்லை. முதலில் இவனை குருடாக்குங்கள். இவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு இசையும் வரை சித்திரவதை செய்து கொண்டே இருப்போம். மெச்சினேன் உன் யோசனைக்கு. வல்லபா, உன்னை கொல்லப் போவதில்லை, குருடாக்கத்தான் போகிறேன். குருடாக்கு பிறந்தகன் பிறந்தபடி இருக்க பார்த்த பொருளை பகுத்துணர முடியாத சிந்தனை குருடர்களே, உங்களுக்கு கண்ணிலே இதயம், எனக்கு இதயத்திலே கண். இந்த குருட்டு வல்லவன் இருட்டறையிலே புரண்டால் உன் அக்கிரமங்களை அம்பலப்படுத்தாமல் விடவே மாட்டான். என்ன செய்வாய்? கம்பிகளுக்கு இடையில் நின்று கச்சிப்பாயா, கனல் கக்குவாயா? வல்லவா, உன் கண்களுக்கு எந்த காட்சி விருந்தாக இருக்கிறதோ அந்த இனிமையான காட்சியை என் கண்கள் ரசிக்கட்டுமே. யோகி, நீ வேறு நான் வேறா? மானம் கட்டவனை, மானத்தையே பெரிதாக கருதி வாழும் சமுதாயத்தை காமத்தையே வாழ்வாக கருதும் இழிந்தவனை காட்டு விளாண்டிய அறிவை குருடாக்கி, ஆத்திரத்தையே பொருளாக்கி, செயலையை இழிவாக்கி உன் முடிவு கட்டத்தில் வந்து நிற்கும் அயோக்கியனை, உன் கைமைத்தனமான ஆசையில் ஒரு அணு கூட நிறைவேறாது. அதைத்தான் பார்க்க போகிறேன். வல்லபா, கணவனையும் மனைவியையும் ஒரே நேரத்தில் சந்தித்து விட்ட கருணாகரன் அடுத்த கட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பார்க்காமலா போக போகிறான்? தாயை பெண்டாள நினைக்கும் கண்டாள மிருகமே, உன்னை பேசாதடா மடையா. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். மாநிலம் புகழும் ஒரு மாவீரன் முன்னால் நின்று மரியாதை இல்லாமலா பேசுகிறார். அவரை பார், அகிலத்தையே கட்டி ஆடும் சர்வ வல்லமை படைத்த அந்த திருமேனியை பார். நினைத்ததை முடித்து காட்டும் அந்த நெஞ்சின் குரத்தை பார். கண்கள் பூசவில்லை, பூசத்தான் செய்கின்றன. மானங்கட்ட மிருகத்தையும் காட்டி கொடுக்கும் கைவனையும் காண என் கண்கள் பூசத்தான் செய்கின்றன. பூசுகிற உன் கண்களை குருடாக்குகிறேன் பார். இதமா, இனி பொறுப்புதல் பயனில்லை. பெண்குலம் போற்றி புகழும் உங்களை பேசாத பேச்செல்லாம் பேசிவிட்டான். நீங்கள் சகிக்கலாம், நன்றியுள்ள நான் சகிக்க முடியாது. இப்பொழுதே என் கையாலேயே இவன் கண்கள் இரண்டையும் பறித்து ரத்தத்தை இவன் முகமெல்லாம் தடவி கோரப்படுத்தி குட்டியராக்கி நீ சரி நிலைகட்டவனே என்று ஏற்றினால் தான் என் மனம் ஆறும் எஜமான். நடக்கட்டும். இவனை இந்த மேடைக்கு அழைத்து செல்லுங்கள். அப்பா, 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 அப்பா.
உண்மை தேரையே, எங்கே உன் ஆணவம், எங்கே உன் ஆர்ப்பாட்டம், எங்கே உன் வீர முழக்கம்? இடைப்பட்ட புலியை, வேல் பாய்ந்த வேங்கையை, கருணையை வடிவமாம் கருணாகர வீரரை பார்த்து கனல் கக்கிய கண்கள் இவைதானே? காதல் போது பொங்கி வழியே மகாதேவியின் கட்டழகை கண்டு ரசித்த கண்கள் இவைதானே? இவை இருப்பதால் தானே இவனுக்கு இந்த எக்காலம் இருமாக்கும். கடைசியாக உலகத்தை பா, கடைசியாக உன் மனைவியின் முகத்தை பா, 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 நன்றாக பார். இவளை கொண்டு சிறையிலே தள்ளுங்கள். இதை பார்க்கவே முடியாது. எங்கே மகாதேவி, எங்கே இருக்கிறார் மகாதேவி? நல்லையா, நல்ல தீர்ப்பளித்து விட்டாய். அத்தா, அத்தா, எப்படி கண்ணிழந்து கதறுகிறான் கணவன்? கலங்கி என்னம்மா பயன்? எண்ணத்தை மாற்று, இதயத்தை கரைய விடு. இல்லையேல் மஞ்சள் அழியும், உன் மணக்கயிறு பறிபோகும், உன் மணவாளன் பிணமாவான். நீ தனியாவாய், எனக்கு கனியாவாய். நான் நம்ப மாட்டீங்க. அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு ஐயா கிட்ட. ஆனா காரியம் என்னமோ விபரீதமா தான் நடந்துகிட்டு இருக்கு. கிங்கிணி பின் என்னம்மா பாருங்க, ஐயாவோ அடிக்கடி வீட்டுக்கு வர்றதில்ல, வந்தாலும் சந்தோஷமா பேசுறது இல்லைங்கிறீங்க. அப்படி இருக்கு அவர் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு தான் அர்த்தம். அந்த பொண்ணு ஒரு பெண்ணு. வாய மூடு. என் கணவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த நம்பிக்கையில தான் எவ்வளவோ பெண்கள் வாழாம போனாங்க. எனக்கு என்னம்மா வந்தது? ஐயா வந்துட்டாரம்மா. மங்கம்மா, ஏன் இப்படி நடுங்குகிற? நடுக்க ஒன்றும் இல்லையே, இன்ப நினைவில் ஏற்படும் சுகம். கணவன் என்னும் உயிர் வந்துவிட்டது என்ற உடனே உடல் கூத்தாடுகிறது, கண்கள் மேகங்களாகின்றது, கண்ணீர் அறை. என் பிரபு என் அருகிலே இருப்பது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவ்வளவு ஆழ்ந்த ரகசியங்கள் என்னிடம் ஒன்றும் இல்லையே. என்னிடம் இருக்குது என்கிறாயா? நான் அப்படி சொன்னேனா? மங்கம்மா, உன் பேச்சு தொடர்பில்லாமல் இருக்கிறது என்கிறீர்களா? இதய தொடர்பு அறிந்துவிடும் என்ற பயம் வரும்போது வார்த்தையும் தொடர்பில்லாமல் தான் போய்விடுகிறது. உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? சந்தேகம் இல்லையே. திருடர்கள் வராவிட்டால் வீட்டை பூட்டி வைக்கிறோம், மிருகங்கள் நுழையாவிட்டால் தோட்டத்திற்கு வேலி போடுகிறோம். தங்கள் மனசு எந்தவித களங்கமும் இல்லை என்றால் இனிமேலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். இப்போது என்னதான் சொல்லுகிறாய்? இல்லை, நீங்கள் தவறான பாதையில் போவதாக கேள்விப்படுகிறேன். அந்த தவறு எதுவாய் இருந்தாலும் அதை இன்றோடு விட்டுவிடுங்கள். பைத்தியக்காரா, இந்த நேரத்திலா உனக்கு கோபம் வருவது? குடும்பத்தில் போர் ஏற்பட்டால் நீ கொண்டிருக்கும் லட்சியம் என்ன ஆவது? காயம்பட்டதா கண்ணே? இல்லாததை சொன்னால் பொல்லாத கோபம் வரும் எனக்கு. தெரியாதா உனக்கு? இல்லாது என்றால் என் சந்தேகம். காணல் நீர், கண்ணும் கருத்தும் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைத்ததே இல்லையே. அத்தான், உண்மையாகவா? சந்தேகம் இல்லாமல். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? ஆஹா, அன்புருவான பெருமானே, இந்த மகிழ்ச்சி என்றென்றும் மங்காமல் நிலைத்திருக்கட்டும்.